ரெண்டாவது சீரீஸ்ல வந்து முக்கோண எண்ணிக்கை காண்றது, சதுரங்கள், வட்டம், அது அப்படி எண்ணிக்கை காண்றது எல்லாமே ஒரு 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 கிளாஸ் ஃபுல்லா அந்த எண்ணிக்கை காண்ற பாடத்தை படிக்கணும் ஃபுல்லா. நிறைய சோர்க்கத்துக்கு நுணுக்கங்கள் இருக்கு. செகண்ட் சீரீஸ் எழுதாரு. இப்ப பாருங்க, இந்த இதுதான் சதுரம். இதுக்குள்ள என்ன செஞ்சுக்காம பாருங்க. இப்படி ஒரு கோடை போட்டு இப்ப முதலாக நான் வரைபடத்துக்கு முக்கோணங்களோட எண்ணிக்கை முக்கோணம் சும்மா எங்க முக்கோணங்கள் இது 1 2 சிங்களமா 3 4 5 6 முக்கோணம். இப்ப சிங்கிளாக ஒத்தையாக 6 முக்கோணம் இருக்கு. 2 சேர்த்தா 2 3 சேர்த்தா ஒரு முக்கோணம் வரும். 2 3 சேர்த்து ஒரு முக்கோணம் டபுள் டபுளா வருமா? அதே மாதிரி 4 5 சேர்த்தா ஒரு முக்கோணம் வரும். எப்படி சொல்றேன்? 2 3 சேர்த்தா ஒரு முக்கோணம், 4 5 சேர்த்து பார்த்தா ஒரு முக்கோணம் வரும். அப்ப அங்க மொத்தமா 2 முக்கோணம் வரும். 2 முக்கோணம் வரும். இன்னும் நல்ல பானை பிள்ளைகள் இங்க பாருங்க, இத பாருங்க, இது ஒரு முக்கோணம் இல்லையா? 2 3 4 5 2 3 4 4 பேர் சேர்ந்து வரல, 4 பேர் சேர்ந்து வரல, 2 3 4 5 இவ்வளவு சேர்ந்து ஒரு முக்கோணம் வரும். இப்படி பார்த்த மாதிரி பிள்ளைங்க, இப்படி பார்த்த மாதிரி இப்படியும் பார்க்கல, இது ஒரு முக்கோணம் இல்லையா பிள்ளை? இதுவும் ஒரு முக்கோணம் இல்லையா? ஒரு ஒத்தையா? அப்ப அதுல ஒரு முக்கோணம் வரும். இவ்வளவு பாருங்க, இது தவிர எந்த முக்கோணம் நீங்க எடுக்கல, ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு கூட்டி பார்த்தா 10 முக்கோணம் வரும். நோட் பண்ணி கொடுங்க. அப்ப இந்த உருளை காணப்பட முக்கோணங்கள் எண்ணிக்கை 10. சரியா? ரெண்டாவது வரைபடத்தில் உள்ள சதுரங்களோட எண்ணிக்கை. சதுரம் நல்லா கணிக்கணும் பிள்ளைகள். இது நல்லா பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கு. நிரலும் 3 இருக்கு, நிறையும் 3 இருக்கு. இப்படி வந்த நல்லா கணிக்கணும். நிரல்ற எண்ணிக்கையும் நிறைய எண்ணிக்கையும் சமனா இருந்தால் என்னமா செய்யணும்? எத்தனை நிரல் இருக்கு? 1 2 3. எத்தனை நிறை இருக்கு? 1 2 3. அப்ப மொத்தம் எத்தனை சதுரம் கேட்டா மொத்தம் 3 நிரலும் 3 நிறையுமா? நிரல்ற எண்ணிக்கையும் நிறைய எண்ணிக்கையும் சமன்பா. இப்படி இந்த கண்டிஷன் மட்டும் இருந்தா மொத்தம் 3 அணை. அப்ப 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் போட்டு கூட்டது. நிரல் 4 நிறை 4 இருந்தா 4 வர்க்கம் எழுது. 5க்கு 5 இருந்தா 5 வர்க்கம் எழுது. அதாவது நிரல்கள் எண்ணிக்கையும் நிறை சமனா இருந்தா எத்தனை இருக்கோ அத்தனை வர்க்கம் வரை எழுது. அப்ப இந்த 3க்கு 3 இருக்குதுல, 3 வரை எழுதணும். 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம். 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9. கூட்டி பாருங்க 14 வரும். அப்ப இந்த காணப்படக்கூடிய சதுரங்கள் எண்ணிக்கை 14. நீங்க வீட்டு ரிலாக்ஸ் எண்ணி பாருங்க. சரியா? 14 இருக்குது. அப்படி இல்லாம பிள்ளைகள் இதை கையில சொல்லித்தாரே. இது பாருங்க, இப்படி பாருங்க. சும்மா போறேன்னா 1 2 3 5 இப்படி பா. இங்க 1 2 3 4 5 நிறை 5 இருக்கு பிள்ளை. நிறை 1 2 3 நிறை வந்து 3 இருக்கு. அப்ப நிரல் எண்ணிக்கை நிறை எண்ணிக்கை சமன் இல்லை. சமனா வந்தா இப்படி செய்யணும். சமன் இல்லாம வந்த பிள்ளைனால நான் சொல்லுவோம், நிரல் 5 நிறை 3 அந்த 5 3 போட்டு இருக்கு. 5 3 15. நிரலையும் நிறைய போட்டு வச்சு பெருக்கணும். அதுக்குற என்ன செய்யண்டா ஒவ்வொன்றா குறை. நிரல்லையும் ஒண்ட குறை, நிறையிலையும் ஒண்ட குறை. நிரல்ல ஒண்ட குறைச்சா 4, நிறையில ஒண்ட குறைச்சா 2. இப்ப அதை பெருக்கு 4 2 8. திருப்பி ஒண்ட குறை 4 ஒண்ட குறை 3, 2 ஒண்ட குறை 1, ஓ 3 3.
இனி குறைக்கிறது என்னமா நிரல்ற பக்கமோ அல்லது நிறைட பக்கமோ ஒன்று வந்துட்டா நிப்பாட்டி கொள்ளும் அந்த குறைக்கிறது ஏன்னா அந்த பூச்சி வரும் பூச்சியத்தை எதாவது பிரிக்கிறான் விட பூச்சி என்ன பூச்சி இப்ப ஒன்று வந்துட்டு இனி அடுத்து இன்னும் ஒன்றை குறைத்த பூச்சி என்ன பூச்சி தலையில பூச்சி தானே விட அப்ப அது பெரிய பிரயோசனம் இல்லை அப்ப ஒன்று வந்தாலும் அது நிரல்ற பக்கம் ஒன்று வந்தாலும் பெஸ்டுக்கு வந்தாலும் நிப்பாட்டலாம் நிறைய பக்கம் பெஸ்டுக்கு ஒன்று வந்தாலும் நிப்பாட்டலாம் ஏதோ ஒரு பக்கம் ஒன்று வந்துட்டா நீ பண்ணிக்கொள்ளும் அந்த அளவு இருக்காது அப்ப இதை கூட்டி பாரு 15 மெட்ரு 23 3 26 அப்ப இதை மொத்தம் 26 சதுரங்கள் இருக்கும் பாரு செவ்வகம் இல்லையா செவ்வகத்துக்கு வேற டெக்னிக் அதை சொல்லி தருவோம் சரியா இதுல சதுரத்துக்கு பார்க்க டெக்னிக் செவ்வகத்துக்கு வேற டெக்னிக் சதுரம் நாட்பக்கத்தான் செவ்வம் நாட்பக்கத்தான் செவ்வகத்துக்கு பார்க்கிற விதம் வேற சதுரத்துக்கு பார்க்கிற விதம் வேற மிதப்பேர் நோட் பண்ணிக்கணும் அப்ப நமக்கு 26 சதுரம் வைக்கணும் சரியா கடைசிகளில் பாருங்க வரைபடத்தில் ஆகவும் மேலே உள்ள நிறையில் சொல் அண்டலைன் இந்த வரைபடத்தில் ஆகம் டொப்ல உள்ள மேலே உள்ள நிறையில் இந்த நிறையில் இந்த முதலாவது நிறையில எத்தனை செவ்வகம் இருக்குன்னு கேட்காங்க சதுரம்ல எத்தனை செவ்வகம் அப்ப என்ன செய்வாய் சும்மா போடுவோமே 1 2 சேர்த்து ஒரு செவ்வகம் 1 2 சேர்த்து ஒரு செவ்வகம் 2 3 சேர்த்து ஒரு செவ்வகம் 3 சேர்த்து ஒரு செவ்வகம் மொத்தமாக 3 3 செவ்வகம் ஆகும் மேலே டொப்ல மேலே உள்ள நிறையில் எத்தனை செவ்வகம் உண்டு கேள்வி அப்ப இதுல சதுரம் தானே அப்ப 2 சதுரத்தை சேர்த்துட்ட செவ்வகம் வருமா இல்லையா அப்ப 1 2 சேர்த்தா ஒரு செவ்வகம் 2 3 சேர்த்தா இன்னும் ஒரு செவ்வகம் 3 சேர்த்துட்டா ஒரு பெரிய செவ்வகம் மொத்தம் 3 செவ்வகம் வரும் அப்ப 17ஆம் கேள்விக்கு 3ஆவது விடை இலக்கம் மார்க் பண்ணி கொடுங்க சரியா அப்ப இன்னைக்கு 1 கிளாஸ் தான் சரியா மொத்தம் 8 அவர் முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இதோட